வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து மரம் செடி கொடியெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன மரம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, கொய்யாக்கா. இந்த கொய்யாக்கா தான் பாருங்கள், இவ்வளோ காய் இருக்குது, நிறைய காய் வந்திருக்கு. இந்த கொய்யாக்கா வச்சு மொத்தம் வந்து 6 வருஷம் ஆகுது. போன வருஷத்துலேருந்து தான் கொய்யாக்காய் வருது. ஏன்னா போன வருஷம் 1 2 அது மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து நிறைய கொய்யாக்காய் வந்திருக்கு. ஒரு நாளைக்கே நாங்களே ஒரு 4 5 அது மாதிரி சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி நிறைய கொய்யாக்காய் இருக்குது. எங்கள் வீட்டு கொய்யாக்காய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொய்யா பழத்தை விட கொய்யாக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எங்கள் சித்தி பசங்க எல்லாருமே வந்து பறிச்சுட்டு போங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல கலர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சைஸ் இந்த சைஸில் இந்த சைஸ் இதோட கொஞ்சம் பெருசு 1 2 வரும். ஆனால் காய் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குங்க வீட்டில் அப்படின்ட்டு. அடுத்து இது வந்து சொரக்காய். இது வச்சு 1 மாதம் தான் இருந்துச்சு. இங்கே இருக்க 3 இதுலேருந்து கொடி படந்து அப்படியே காடு மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு கேப் இருக்கா, சுத்தமாக கேப்பே இருக்காது, நல்ல பெருசாக இருந்துச்சு. இப்போ ஒரு காய் வந்துச்சு, நல்ல பெருசாக இருந்துச்சு சொரக்காய். அந்த ஒரு சொரக்காய் பறிச்சதுக்கு அப்புறமே எல்லா இலையுமே வந்து சுருங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 சொரக்காய் நாங்கள் பறிச்சிருக்கோம். இப்போ இன்னும் 2 சொரக்காய் இருக்குது. அதில் ஒரு சொரக்காய் பாருங்கள் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். எங்கே இருக்கு, இங்கே பாருங்க, தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்கு. அப்பப்பா பயங்கர வெயிட்டு. ஆனால் மொத வந்த கொய்யாக்காய் மட்டும் நல்லா பெருசாக தடியாக இருந்துச்சு. சாரி, மொத வந்த சொரக்காய் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது வர்றது எல்லாமே வந்து சைஸ் வந்து ரொம்ப குட்டிலே வந்து கொஞ்சம் பெருசாகிடுது. அதனால் நாங்கள் வந்து பறிக்கிறோம். நாளைக்கு பறித்து எங்கள் வீட்டில் இந்த சொரக்காய் தான் எங்கள் வீட்டில் போட்டு. அடுத்து நெல்லிக்காய். அடுத்து வந்து நெல்லிக்காய். இது வந்து வருஷம் நிறைய நெல்லிக்காய் வரும். ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் பறிச்சுட்டு போவாங்க. நேற்று கூட பிள்ளைங்க வந்து பறிச்சுட்டு போனாங்க. ஆனால் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நிறைய இலை தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு சுரக்காய் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து குட்டிலே பெருசாகிட்டு. இது என்ன லைட்டாக கொஞ்சம் பெருசானாலும் இது பிச்சிட வேண்டியதாக. எல்லாம் இந்த சுரக்காய் வந்து முத்தி போயிடும். மொதல் அந்த சுரக்காய் மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சின்னதுலேயே வந்து பெருசாகிட்டு. இது வரைக்கும் 5 சுரக்காய் எடுத்துருக்கோம். அடுத்து வாங்க, அடுத்து தென்னை மரம். இது வந்து எங்கள் வீட்டில் பல வருஷமாக இருக்குது. எப்போ இளநி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு வந்தது இதுதான். இது வந்து குறும்பலாக வந்துச்சு. பார்த்தோன்னே எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எத்தனை வருஷமாக வச்சிச்சு அப்படியே இருந்துச்சு. இது வந்து செவ்வெளநி நாங்கள் வச்சுருக்கிறது. ஃபஸ்ட் வருஷம் இதுதான் வந்துச்சு. 2வது வந்து இது, 3வது வந்து இங்கே பின்னாடி இருக்குல்ல இது, 4 இது, அடுத்து 5 வந்து இந்த லாஸ்ட்டில் வருது. மொத்தம் வந்து 5 பாலை வந்திருக்கு. அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது நிறைய இது கீழே ஃபஸ்ட்டு விரிஞ்சோடனே நிறைய பூ வந்து கீழே தான் விடும். அதில் வந்து 1 2 தான் காய் பிடிச்சிருக்கோம். அந்த காய் தான் இப்போ பெருசாக வந்திருக்கு. என்ன இது ஒரு 2 மாதம் இது வந்து எப்போ பறிக்கணும்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசானோடனே நாங்கள் வந்து பறிச்சுருவோம். பறித்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து வந்து வாங்க, அடுத்து வந்து இது பேர் வந்து நார்த்தங்காய். ஃபுல்லுமே இங்கேருந்து ஃபுல் படர்ந்து நார்த்தங்காய் இருக்கும். அது ரொம்ப கீழே இருந்ததுனால நாங்கள் வந்து இந்த பக்கம் ஃபுல்லுக்குமே நாங்கள் வெட்டி விட்டுட்டோம். அதனால இப்போ வந்து பிளைனாக இருந்த மாதிரி இருக்குது. நார்த்தங்காய் எல்லாமே வீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து வீட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த வெயில் வந்து இந்த உள்ளே இருக்கிற ரூமில் மட்டும் ரொம்ப இருக்காது. அதனால் வந்து அதை மட்டும் வெட்டாமல் அப்படியே விட்டுருக்கோம். வந்து எங்கள் சித்தி வீட்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது நாங்கள் எலுமிச்சை அப்படின்னு நினச்சி தான் வச்சோம். அது பார்க்கும்போது நம்ம இந்த இலையை பிச்சு பார்க்கும்போது வாசம் வந்து எலுமிச்சை வாசம் தான் இருந்துச்சு. அப்போ எலுமிச்சை அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பெருசானதுக்கப்புறம் இது வந்து என்னோட எலுமிச்சை சைஸோட ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து எலுமிச்சத்தோட கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் எலுமிச்சை தான் நம்பிட்டு நாங்கள் ஊறுகாலாம் போட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அது வந்து 2வது ட்ரிப் வரும்போது ரொம்ப பெருசாக அந்த இது வரும்போது கொஞ்சம் அதுக்கப்புறம் கசந்துச்சு. அதுக்கப்புறம் இது நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நிறைய காய் வரும். நிறைய பேர் இது வந்து பறிச்சுட்டு போவாங்க. ஊறுகாய் பொருள்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, அடுத்து வந்து வாங்க, அடுத்து அழகு செடி.
மிளகு செடி இல்லை, இது கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து நாங்கள் நிறைய திருப்பி பிச்சு பிச்சு கூட்டு வச்சிருக்கோம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை வந்து நம்ம இலையை பிக்க பிக்க அது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு இப்போ அடர்ந்து அழகாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது இடையில ஏதோ ஒன்று இருக்கு. இது வந்து தேவையில்லாத செடி ஒன்று நடுவில் முளைச்சிருக்கு. நம்ம பிச்சு எடுத்துடலாம். ஸோ வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்காவது நாங்கள் இது பறிச்சிருவோம். நம்ம பறிக்க அது அழகாக அப்படி பொந்து மாதிரி அழகாக வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்து சரி வாங்க அடுத்து காட்டுறேன். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இருக்க செடி கொடி மரம் 3மே இருக்குது. 3மே காமிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த கொடி இருக்குல்ல, இந்த கொடி வந்து இப்போ என்ன 2-3 இதுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் காஞ்சி போயிடும். இதெல்லாம் ஃபுல்லும் காஞ்சி போனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எல்லாமே எனக்கு வந்து செடி வைக்கணும்னு ஆசை. அது நம்ம வீட்டில் இந்த தக்காளி, மிளகா, வெங்காயம் இது மாதிரி உள்ளதை நம்ம வீட்டிலே வச்சு எனக்கு வந்து மரம் கொடியோட செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ குட்டி குட்டி செடி வந்து நிறைய வைக்கணும். அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி எல்லாமே நம்ம வீட்டிலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.